ஆக விஜய்க்கு அந்த எண்ணம், அந்த அரசியல் எண்ணம் என்பது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்பாட்டாளர்கள் அனைவரையுமே சிறைப்படுத்த வேண்டும். கொலை வழக்கில் கண்டிப்பாக அவர்களை சிறைப்படுத்தியே ஆக வேண்டும். ஏதோ ஒரு செப்பல் வந்ததுன்னு சொல்றான், அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, இது வரைக்கும் தெரியுதா? அதுவும் அந்த வீடியோவிலேயே தெரியுது உங்களுக்கு. மேலே டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான். டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறும்போது என்ன பண்ணுறான்? அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறும்போது அதை தவிர்த்தது எட்டு 8:45 வந்து நீங்கள் நாமக்கல்ங்கிறீங்க. 8:45 நாமக்கல்னாக்கா 8:50 தான் வீட்டிலேருந்தே கிளம்புறாரு சென்னையில். படித்தவர்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு இருக்கீங்க, பீத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இப்படிலாம் எழுதுறான். சோசியல் மீடியா உள்ள போனாலே ரொம்ப அவமானமா இருக்குங்க. அப்ப நீங்க கரூர்ல கூட்டம் நடத்தினா தொகுதி வாரியா மாவட்டமா போற நீங்க, உங்களுக்கு ஏன் அந்த மாவட்டத்துக்கார அங்க வந்து இறந்து கூட்டம் வந்த பிறகு நாங்க கூப்பிடுறோம், நீங்க லேட்டா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. அதாவது வந்து பல்வேறு கட்சிகள்லேருந்து போயிட்டு வந்த ஒருத்தர் அதிமுக, பிஜேபி, அப்புறம் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் போயிட்டு அவங்க அரசு கொடுத்த இடம் சின்ன இடமா, இதுதான் நடக்கும். இந்த வாதத்தையே முதல்ல வைக்கிறது தவறு தானே. விஜய் ரசிகர் தான், அதில் ஒரு சில பேர் பொதுமக்களாக வேடிக்கை பார்க்க போனவங்க இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க ஒன்றை பார்க்க வந்தவன் தான் செத்தான். அந்த செத்தவனுக்கு போய் பார்க்கறது கொடுத்தா கட்டுப்படுவாங்க. கட்டுப்படுத்த முடியுமா? அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏறி மரத்தில் தொங்குறான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி தொங்குறான். வி தமிழின் வணக்கங்கள். கடந்த சனிக்கிழமை கரூரில் நடந்த ஒரு பெருந்துயரம், அரசியலில் ஒரு கருப்பு நாள்னு எல்லாரும் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு 41 பேருடைய உயிரிழப்பு, நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதி, இதெல்லாம் நடந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் வந்து தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் மக்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து ஏன் வந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களாம் 200 300 நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல்களை வந்து தொடர்ந்து நிறைய செய்திகளை வந்து ஊடகங்களில் பார்க்க முடியுது. வெளியே உட்காந்து அழுகுறவங்க உள்ள ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறாங்க, வெளியில் உட்காந்துட்டு இருந்தவங்க செத்துட்டுன்னு அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவர்களுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ வெளியிடக்கூடியதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி களத்தில் மண்ணில் நடந்த சில துயரங்களை பிரதிபலிக்கக்கூடிய சமூக ஊடகத்தில் நிறைய பொய் செய்திகளா இல்லை உண்மைதானா, இது ஏன் பரப்பப்படுது, மக்களையே குற்றவாளியாக ஏன் மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசுறதுக்காக தமிழக வாழ்மை கட்சியை சேர்ந்த மாநில ஊடக பிரிவு தலைமை ஒருங்கிணைப்பாளர் வடலூர் குமரவேல் அவர்கள் வந்திருக்காங்க. அவரோடு இந்த ஊடகம் சம்பந்தமான சில விஷயங்களை விளக்கமா பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். கரூரில் நடந்த துயரம் பற்றி உங்களுக்கு தெரியும். அதை பற்றி விஜய் அவர்கள் கூட அவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட பெரிய அளவில் வெளியில் வந்து இன்னும் பேசிடலை, அதுக்கான இரங்கல்களை வந்து பெரிய அளவில் சொல்லிடலை, அவர்களோட மக்களோடைய நிற்கலை. ஆனால் இணையத்தில் தொடர்ந்து செய்திகள் வெளிவந்துட்டே இருக்கு. தமிழக வெற்றி கழகம் எதுவும் செய்யலை, இதில் அரசு பொறுப்பேற்க வேண்டியது இருக்கு. ஒரு கட்டம் மேலே போய் அங்கே வந்தவர்கள் மீது குற்றம் சாட்டுறதா வந்து தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இதை ஒரு ஊடக பிரிவின் பொறுப்பாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்களோட ஊடக பிரிவு தவறு செய்கிறாங்களா, இல்லை அதெல்லாம் உண்மைதான், தமிழக வெற்றி கழகம் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் சொல்ல வரீங்களா? முதலில் வந்து இந்த ஊடகம் தவறு செய்கிறது என்பதை பிறகு பார்ப்போம். முதலில் ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகர் விஜயும் களத்திற்கு வரவில்லை, அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் களத்திற்கு வரவில்லை என்றால் அதற்கு ஒரு முழு காரணம், முக்கிய காரணம் அரசியல் என்ற ஒன்று, அரசியல் அறிவே அவங்களுக்கு வந்து அந்த புரிதலே இல்லை, இருக்கவும் வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் இப்போ நடிகர் விஜய் வந்து அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகர்,
அதாவது வந்து அவருடைய ஆரம்ப காலம் என்பது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு அவர் வைத்து சில படம் முதல்ல வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, அது ஓடலை. அதன் பிறகு ஒரு 2-3 படம் எடுக்கிறாரு, சுத்தமாக அவர் வந்து திரை வெளிச்சத்திற்கே வர முடியல. அதன் பிறகு வந்து விஜயகாந்த்கிட்ட போயிட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு எப்படியாவது என் பையனை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகனை ஆக்குவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா விஜயகாந்த் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மிக ஃபெமிலியரான ஒரு நடிகராக இருக்கார். அப்போ தான் அந்த படத்தில் வந்து அவருக்கு கெஸ்ட் ரோல் கொடுத்து இவரை கதாநாயகனாக நீங்கள் நடிக்க வைங்க அப்படின்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த படம் வந்து நடித்து அதன் பிறகு வந்து ஒரு நடிகர் பெரிய நடிகன் ஆகிறார். ஒன்று பெரிய நடிகன் அன்றையிலிருந்து இன்று வரையில் பெரிய நடிகனாக இருந்த விஜய் மக்கள் மத்தியிலே அவர் வரவே இல்லை. அதாவது மனிதர்களோடு அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் என்பதே கிடையாது. ஏன்னா சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ திரைப்படத்தினுடைய சார்ந்து இருக்கிற சிலர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது விஜயகாந்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த டெக்னீஷியன், அந்த வீடியோ லைட் மேனு, அந்த டெக்னீஷியன் சொல்லக்கூடியவங்களோட மதிய உணவு அருந்துவார், அவங்க சாப்பிட்ற உணவையே அவர் அருந்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அப்படி ஒரு மனிதர்கள், அந்த லைட் மேனு, இந்த டெக்னீஷியன் இவங்களோட பேசவே மாட்டாராம். திரைப்பட அந்த ஸ்பாட்டில் கூட அவங்கள்ட்ட பேசவே மாட்டாராம். அவர் போய் அப்படியே தனிமைக்கு போயிடுவார். ஆக மனிதர்களோடு அவருக்கு எந்த விதமான பழக்க வழக்கமும் இன்று வரையில் கிடையாது. அவர் அரசியலுக்கு வருகிறார், அவர் வரல, அவரை புகுத்துறாங்க. அதாவது அவருக்கு பின்னாடி இருந்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த புஷி ஆனந்துங்க மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணுறான், புஷி ஆனந்த் வந்து புஷிங்கிற ஒரு தொகுதியில் பாண்டிச்சேரியில் போட்டிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அவருக்கு முதல் ஒரு ஆசை வந்து, சரி விஜயை வைத்து விஜய்கிட்ட இருக்கிற புகழை வைத்து, ஏன்னா இவர் தான் நடிகர் சங்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு. பொதுச் செயலாளராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்களோட அந்த பசங்களோட பார்த்தீங்கன்னா, இப்போ நீ கிராமத்தில் போய் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் கிராம அளவில் போயிட்டு இருக்கோம், விசாரிக்கிறோம். அவன் சொல்லுவான் விஜய், அதாவது புஷி ஆனந்த்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அது விஜய்கிட்டே சொன்ன மாதிரி. நாங்கள் விஜயை நேராக பார்க்கல, ஆனால் அவரை பார்த்தா இவரை பார்த்த மாதிரிங்கிற மாதிரி மனநிலையிலேயே அந்த பசங்க இருப்பான். அப்போ அந்த புஷி ஆனந்துங்கிற மாதிரி ஆளும் இந்த ஆதவ அர்ஜுனாங்கிற மாதிரி ஆட்களுக்கான ஒரு வெளிச்சம், புகழ் வெளிச்சம். அதாவது வந்து அரசியலில் பெரிய ஆள் ஆதவ அர்ஜுன் வரதுக்கு முன்னாடியே விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டார்ல. இல்லை அப்படியே நான் கேட்கணும் கூட, புஷி ஆனந்த் வந்து ஏன் ஒரு உள்ள நகர்த்தணும், புகுத்தணும்னு நினைக்கணும்? அவருக்கு எது வேற ஏதாவது அரசியல் நிலைப்பாடு இருக்கும்? ஆமாம், அவருக்கு அந்த திட்டமே பண்ணிக்கு. இப்போ பொதுவாகவே அந்த தாவேகனுடைய அந்த பதாகைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ புஷி ஆனந்துடைய படம் இருக்காது. அந்த படம் ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு லாபி. அது என்ன லாபின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு செயல் திட்டத்தில் வந்து புஷி ஆனந்த் இருக்கிறாரு. விஜயை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நகர்த்திக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து இவங்க இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள், இந்த ஐடி டீம் என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து நம்ம வந்து பப்ளிக் கொண்டுட்டு போகக்கூடாது, எந்த பதாகையிலும் வரக்கூடாது, போஸ்டரில் வரக்கூடாதுங்கிற அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆக விஜய்க்கு அந்த எண்ணம், அந்த அரசியல் எண்ணம் என்பது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கும் மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, தொடர்பே கிடையாது. இப்போ அது நடந்தது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு காணொலி வந்து இப்போ தொலைக்காட்சிகளையும் சமூக ஊடகங்களையும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ்ங்கிறவர் வந்து பேசியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு அவர் ஆன் பண்ணுறாரு. லைட்டை என்ன பண்ணுறாரு, அந்த கேரவனுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, லைட்டை ஆஃப் பண்ணுறாரு. திடீர்னு என்ன பண்ணுறாரு, லைட்டை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணி அவரே சிரிப்பார். பார்த்தீங்கன்னா அந்த காணொலி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணுவார், அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டு சிரிப்பார், திரும்ப ஆஃப் பண்ணுவார். இப்போ இந்த நிகழ்வெல்லாம் இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சொல்கிறாங்க, அதாவது காவல்துறை அனுமதி மறுக்குதுங்க. காவல்துறை அனுமதி மறுத்துடுச்சு. காவல்துறை அனுமதி மறுத்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் சில நிபந்தனைகளோடு அங்கே அனுமதி வழங்கப்படுகிறது. அந்த அனுமதி வழங்கினாக்கா அந்த அனுமதிக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க, 10,000 பேர் கூடுன்னு சொல்கிறீங்க. அங்கே அப்போ அந்த கரூரில் 10,000 பேர் கூடுவன்னு சொல்ல இடத்துல வந்து 10,000 பேருங்கிறது வந்து ஒரு டைம் 12 மணி டைம். அது 12 மணிக்கு வருவன்னு சொன்ன பிறகு அந்த 10,000 பேர் இருப்பான். 12 மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் 7 மணி நேரம் கழிச்சு 7 மணிக்கு அங்கே வரும்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, மாலை அந்த அதாவது வந்து இந்த கொத்தனார் வேலை அப்படி இப்படின்னு வேலைக்கு வெளியில் வேலை முடிச்சு போகிறாங்க, கல்லூரி முடிச்சு போகிறாங்க. எல்லாருக்கும் அந்த டைமிங், அது 5 to 6ங்கிற அந்த டைமுங்கிறது வந்து சரியா விஜயை பார்த்துட்டு போயிடுவேன். அது ஒரு நட்பாசை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லுது ஒரு அம்மா, காது கேட்கல, அதுக்கு வாய் பேச முடியல. அந்த பொண்ணுடைய கணவருடைய தங்கச்சி ஏதோ ஒன்று தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க பார்க்கறதுக்கு. இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் அதை வேஸ்ட் பண்ணது தான். இப்போ பொதுவாகவே அரசியல் கட்சி தலைவர்கள், எங்கள் தலைவர் இருக்கார், என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 4 மணினா 4 மணி அந்த
கூட்டம் வருதோ இல்லையா 4 மணிக்கு அங்கே வந்துருவாங்க. 6 மணின்னா 6 மணிக்கு அந்த கூட்டம் அங்கே வருதோ இல்லையா தலைவர் வந்துருவாங்க. தலைவர் வந்து கூட்டத்தை துவங்குவோம். வரும்போது தலைவர் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதுதான் கரெக்டு. அந்த காக்க வைப்பது என்பது திட்டமிட்ட சதி. அது விஜயின் சதி கிடையாது. அது கூட இருந்துட்டு விஜய் சேர்ந்து, அதாவது வந்து கூட்டம் வந்தாதான் நீங்கள் வரணுங்கிற மாதிரி நிர்பந்தம் படுத்தி இந்த மக்களை காக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்டி அதை வந்து ஒரு அட்ராசிட்டியை பண்ணினது அனைத்துமே வந்து விஜய் கூட இருப்பவர்களும் இணைந்து அந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. விஜய் வந்து திட்டமிட்டு விஜய் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தவரை விஜய் அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்கள் அனைவரையுமே சிறைப்படுத்த வேண்டும். கொலை வழக்கில் கண்டிப்பாக அவர்களை சிறைப்படுத்தியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டில் இது மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டார்கள். இது மாதிரியான அரசியல் தலைவர்கள் வந்து அந்த ரோட் ஷோவை வந்து கட் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த ரோட் ஷோங்கிறது வந்து நாட்டில் நடக்கவே கூடாது. இல்லை, அவங்க வந்து தவறே நாங்கள் செய்யலை, அரசு தானே இது தவறு செய்தது தானே தொடர்ந்து அவங்க வந்து ஊடகங்களில் பரப்புரை ஒன்று செய்து. இப்போ இந்த ஊடகத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொன்று ஊடகங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு காணொலி பார்த்தோம் நான் காலையில். ஒரு பெண் அந்த காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியில் உட்காந்து அழுகுறாங்க. அதே உடை அணிந்த ஒரு பெண்ணை வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. அவங்களே அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 உடை என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு இப்போ இங்கே உட்காந்து இப்போ நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு உடை நீங்கள் போட்டிருக்க ஒரே உடையை நீங்களும் நானும் ஒரே உடையை ஆன்லைனில் வாங்கலாம். 10 நிமிஷத்தில் நம்ம கைக்கு கிடைச்சிடும் அந்த உடை. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த உடையை கம்பேரிசன் பண்ணி பேசுகிறதே தப்பு. ஆனால் அந்த பொண்ணு அழுவோம். நல்லா பார்த்துங்க. இப்போ நான் உண்மையாக அழுவதற்கும் நான் திட்டமிட்டு அழுவதற்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த காணொலியை வந்து ஒரு காணொலி வந்திருக்கு, நீங்கள் வேணா பார்த்துங்க. செயற்கையாக அழுகுறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணுடைய அந்த மூக்கு உரியும் தன்மை, அதாவது அழுவும் போது சளி உண்மையிலேயே வந்து அந்த கண்ணீரோடு சேர்ந்து அந்த சளி வரும். உரியும் போது தெரியும். அது உரியும் போது தெரியும். நான் அந்த காணொலியை கூர்ந்து கவனித்தேன். அதே மாதிரி காணொலிகள் அது திட்டமிட்டுங்க. நான் வந்து குற்றச்சாட்டுறேங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு வேலையே வந்து இந்த ஐடி விங்கிற பேரில் வந்து அவர் ஏற்கனவே பண்ண அதே லாபியை அங்கே பண்ணின அதே லாபியை இங்கேயும் வந்து பண்ணுறாரு. அவர் திமுகவில் கொஞ்ச நாள் பண்ணார். அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள்கிட்ட கொஞ்ச நாள் பண்ணார். இப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஐடி விங் மூலயமா ஒட்டு மொத்தமாக உங்களை கொண்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில் நான் உட்கார வைக்க விடமாட்டேங்கிற அந்த போர்வையில் என்ன பண்ணுறாரு, அவர் எதையோ அந்த குற்றங்கள் அனைத்தையும் கரூரில் பண்ணிட்டு இருக்காரு. ஆங்காங்கே பணம் கொடுத்து இந்த மாதிரி, அதாவது சோசியல் மீடியாவில் வந்து பிரபலமாக இருக்கிற பெண்கள், அதாவது இன்ஸ்டாவில் வந்து பிரபலமாக இருக்கிற பெண்கள் ஆண்களை பசங்களை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் நடந்தது, இந்த மாதிரிலாம் எப்படிங்க காவல்துறை அங்கே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நல்ல வீடியோ, அருமையாக வீடியோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டுறாங்க. அவ்வளோ கூட்டங்கள் அங்கே கூடியிருக்குது. அந்த கூட்ட நெரிச்சலில் ஊர்ந்து இந்த வாகனம் போகுது. அப்போ அந்த கூடியிருந்த வாகனம் வந்து வாகனம் உள்ள ஒரு கூட்டத்தில் நுழையும் போது பறந்து இருக்கிற கூட்டம் ஒரு இடத்துல போய் சேர்ந்தே ஆகணும். ஒரு இடம் ஒரு சென்ட்ரல் மீடியா இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்காக வந்து தடுப்பு அமைக்கப்பட்ட அந்த தடுப்பு இருக்குது. இப்போ இந்த அதுக்குள்ளே அந்த வண்டி வரும்போது எல்லாம் போயிட்டு அங்கே தான் நொறுங்குறான். இந்தாண்ட சென்ட்ரல் மீடியாவில் இருக்கும் மடங்கி அந்தாண்ட விழறான். இந்தாண்ட போயிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே பூர்றதுனால கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. இது எல்லாமே திட்டமிட்டு நடந்ததா ஒரு கட்டமைக்கப்படுகிறது. எதுவுமே திட்டமிட்டு அங்கே நடக்கவே இல்லை. அரசை குறை கூறுவது என்பது மாபெரும் மடத்தனமான ஒரு வேலை. இந்த செயல்ல திட்டமிட்டு செய்கிறாங்க. இந்த செயல்ல நீங்க சொல்றீங்க திட்டமிட்டு அது வந்து அரசை குறை கூறணுங்கிறதுல அதில் கவனம் செலுத்து விஜயனுடைய தரப்பு. இப்போ நீங்கள் ஊடகம் சம்பந்தமான கேள்விகளையே உங்ககிட்ட முன்வைக்கிற அதிகமாக தொடர்ந்து இவங்க எழுதக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய செய்திகளில் வரக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஊபி நீங்கள் வந்து 200 வாங்கிட்டீங்க, 300 நீங்கள் கொடுத்தீங்களா, மருத்துவமனையில் அனுமதிச்சிருந்தவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்க்க தான் வந்தோம்னு சொல்லி சொல்கிறவங்க கீழே போய் நீங்கள் 300-400 வாங்கிட்டீங்கன்னு சொல்லி எழுதுகிறாங்க. இது வந்து ஒரே உடை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே உடை அணிஞ்சிருந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஏமாற்றுறாங்க, இத்தனை பேர் இறக்கலைன்றாங்க, இல்லை இந்த இறந்தது வேறு ஆட்கள் சும்மா வீடியோக்காக இதை காட்டுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எல்லாம் வந்து ஏன் இவங்க ஒரு உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்குது தாவேக்காக்கு? அதாவது வந்து அந்த தேவை என்பது எதற்கு ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் புரிதல், ஃபஸ்ட்டு சொன்னது தாங்க அரசியல் புரிதல், அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். இந்த குற்றத்துங்கள், அதாவது இவர்கள் செய்த குற்றங்கள் அனைத்தையும்
அரசின் மீது போடுவதற்கான ஒரு திரித்து இந்த வேலையை அவங்க செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா சொல்றேன், அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவா பேசக்கூடிய அனைவரும் காசு வாங்கிக்கிட்டு தான் இது ஒரு சாரரால் திட்டமிட்டு புகுத்தப்படுகின்ற ஒரு செயல்தான். அவங்க வந்து பேட்டி கொடுக்குற அத்தனை பேட்டியும் நீங்க ஒரு நெறியாளர், நீங்க வந்து தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, உங்க தொலைக்காட்சி உங்களுக்கே தெரியும். அது வந்து அதாவது வந்து மனப்பூர்வமாக அவங்க அந்த பேட்டி கொடுக்குறவங்க அங்கே இருக்கிறாங்க. நான் அந்த ஸ்பாட்டில் இருந்தேன், இத்தனை பேர் என் கண் முன்னாலேயே 5-6 பெண்கள் வந்து விழுந்து செத்தாங்க, அதை நான் பார்த்தேன். ஆனால் அங்கே எந்த விதமான அசம்பாவிதமும் அது மாதிரி தள்ளு முள்ளோ எதுவுமே நடக்கலை. எந்த தொலைக்காட்சியிலையாவது அங்கே தள்ளு முள்ளு திட்டமிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு தள்ளு முள்ளு எதாவது நடக்குதா பார்த்துருக்குமா? யாராவது ஒருவன் வந்து ஏதாவது பண்ணுறதா தெரியுதா? இது வரைக்கும் ஏதோ ஒரு செப்பல் வந்ததுன்னு சொல்கிறேன், அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, இது வரைக்கும் தெரியுதா? இல்லை. ஆனால் இந்த ஊடகம் சார்பா, அதாவது சோசியல் மீடியாவில் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் செய்தி நான் திட்டவட்டமாக மறுக்கிறேங்க. அந்த அத்தனை தகவலையும், அது உண்மை செய்தியை உண்மையிலேயே வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கரண்ட் கட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு தம்பி அங்க இருந்தவர் சொல்றாரு, கரண்டை ஏன் கட் பண்ணுங்கிறதுக்கு காரணம் சொல்றாரு. அதுவும் அந்த வீடியோவிலேயே தெரியுது உங்களுக்கு. மேல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறும்போது என்ன பண்றான், அப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறும்போது கரண்டை கட் பண்ணாத வேற என்ன பண்றது? அந்த மின்சார தலைமை அதிகாரி கூட அதை சொல்லியிருந்தாங்க நேற்று செய்தியை. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறினா என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறினா ஒருத்தன் மாட்டுவான், அவனை பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் மாட்டுவான். ஒரு டோட்டல் என்டையர் அந்த கும்பலே வந்து மின்சாரம் பாய்ச்சி ஒட்டுமொத்தமா அங்க அழிஞ்சிருப்பான். இன்னும் பெரிய சேதங்கள், மிகப்பெரிய விபத்து. அதை தவிர்த்தது மின்சாரத்துறை. அதில் ஒன்றும் மின்சார துறைக்கு வந்து நம்ம பாராட்டுகளை தான் தெரிவிக்கணும். அதில் வந்து திட்டமிட்ட சதி என்பது இல்லை. இன்னொன்று, மின்சாரத்தையே நிறுத்துன்னு உங்க மாவட்ட செயலாளர் தாங்க திருவாரூர்ல மனு கொடுக்குறான். இல்லை, இதுக்கும் கொடுத்துருக்காங்க, அதை மறுத்துருக்காங்க மின்சார வாரியம். அப்படி செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அவங்க. அது நீங்க அப்புறம் போய் மின்சாரத்தை நிறுத்திட்டாங்க குறுகள். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரோட் ஷோங்கிறது எங்க தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட, நாங்கள் வந்து அரசியல் களத்துலங்க, எனக்கு அரசியல் அனுபவம் கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால அரசியல் அனுபவம் எனக்கு. நாங்கள் வந்து களத்துக்கு போகிறோம். ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா அதில் எவ்வளோ சிரமம் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே எவ்வளவு கூட்டம் கூடும், அந்த கூட்டத்திற்கு நம்ம எவ்வளோ கூட்டத்தை கூட்ட போகிறோங்கிறதுக்கு, எவ்வளோ தொண்டர்கள் நமக்கு வரப்போகிறாங்கங்கிறதுக்கு, அந்த தொண்டர்களுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல நம்ம நிறுத்த போகிறோம்னா அதுக்கு எவ்வளோ இடம் தேவைங்கிறத முதல்ல கால்குலேஷன் பண்ணோம். ஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன் நான் எதை முடிவு பண்ணேன், இந்த இடத்துல இவ்வளோ தான் கூட்ட முடியும், இத்தனை சேர் தான் இங்கே போட முடியும், இத்தனை பேர் தான் இங்கே உட்கார வைக்க முடியும், அதுக்கான இடத்த தான் நான் ஃபஸ்ட்டு அந்த இடத்த தேர்வு பண்ணேன். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, தலைவர் முன்னாடியே போயிட்டு அந்த இடம் நமக்கு செட் ஆகுமா, எவ்வளோ பேர் அங்கே உட்கார வைக்கலாம் என்னன்னு பார்க்க சொல்லுவாங்க. போவோம், இவ்வளோ பேர் தான் இங்கே உட்கார வைக்க முடியும்னா அவ்வளோ பேர் தான் அங்கே மொபிலைஸ் பண்ணணும். நீங்கள் அதை தவிர்த்து திட்டமிட்டு வந்து நீங்கள் 8:45 வந்து நீங்க நாமக்கல்ங்கிறீங்க. 8:45 நாமக்கல்னாக்கா 8:50 தான் வீட்ல இருந்தே கிளம்புறாரு அவர் சென்னையில. அதன் பிறகு அங்க 12 மணிக்கு வராரு, இங்க 12 மணின்னு சொல்லிட்டு இங்க 7 மணிக்கு வராரு. அப்போ வந்து கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈரோட்டுக்காரங்க இறந்துருக்காங்க, திருப்பூர்காரங்க இறந்துருக்காங்க, திண்டுக்கல்காரங்க இறந்துருக்காங்க, சேலத்துக்காரங்க இறந்துருக்காங்க. அப்ப நீங்க கரூர்ல கூட்டம் நடத்தினா தொகுதி வாரியா மாவட்டமா போற நீங்க, உங்களுக்கு ஏன் அந்த மாவட்டத்துக்காரன் அங்க வந்து இறந்தான், எப்படி வந்தான், எதற்காக வந்தான்? இது தன்னிச்சையா மக்களாலவே நடத்தப்பட்டதா இல்ல இவங்க திட்டமிட்டு நடத்தினதுங்க? இது திட்டமிட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, சேலத்துல இருந்து 5000 பேர் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு கூட்டத்தை எங்க போனாலும் வந்து அங்க கொண்டுட்டு போய் ஒரு கூட்டத்தை வந்து குவிச்சு, நாங்க இங்க எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு, கரூருக்கு வந்தா இவ்வளவு கூட்டம் இருக்கு, கடலூருக்கு வந்தா இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றதுனாக்கா அது எந்த விதத்துல நியாயம்? ஒரு செயற்கையா ஒரு கூட்டத்தை காட்டி தன்னோட பின்பத்தை வளர்த்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா, அதுல ஒண்ணு மாற்று எடுத்துக்கிறேன். செயற்கையா கூட்டுற கூட்டங்க தமிழ்நாடு அரசியல்ல நான் பார்த்துருக்கேங்க. தமிழ்நாடு அரசியல் களத்துல செயற்கையா மாவட்டமா அந்த மாவட்டத்துல இங்க கொண்டு வர்றது, வண்டி வச்சு ஒரு தலைவர் கடந்த காலத்துல என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேன் வச்சு அடுத்த மாவட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. அவரெல்லாம் காணாத போயிட்டாரு அரசியல் களத்துல. இதுதான் விஜய்க்கு நடக்கிறது. இங்க நடந்த அந்த கூட்டம் அந்த ஒரு மாவட்டத்திற்கான கூட்டம் அல்ல. அந்த ஒரு மாவட்டத்திற்கான கூட்டம்னா காலையில கூடலாம் பாருங்க, அதுதான். அதன் பிறகு காலதாமதமா இந்த கூட்டம் பத்தாது, நம்ம வெளி மாவட்டத்தில இருந்து கூட்டம் அங்க வந்தாகணும், அதனால தலைவர் அங்க நீங்க வெயிட் பண்ணுங்க, கூட்டம் வந்த பிறகு நாங்க கூப்பிடுறோம், நீங்க லேட்டா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அந்த 2ஆம் கட்ட தலைவர்களால் சேர்த்த கூட்டம் தான் அது வெளி மாவட்ட கூட்டம். இப்ப இறந்திருக்கிறவங்க 7 பேர் வெளி மாவட்டத்துக்காரங்க தானே. சேலம் இப்ப நான் சொன்ன இந்த 4 மாவட்டத்துக்காரங்க தானே இறந்துருக்காங்க. அப்ப இந்த 4 மாவட்டத்துக்காரங்க ஏன் வந்தாங்க அங்க? அப்ப எத்தனை பேர் வந்தா? அந்த புள்ளி விவரம் வேணும் இல்ல உனக்கு? அப்ப அவங்க ஆட்கள் வந்ததுனால தானே அவன் இறக்குறான். தானா வந்து அவன் நீ போற இடம்லாம் தானா வரானா? இல்ல. ஆகவே இது 2ஆம் கட்ட தலைவர்களாலும் நடிகர் விஜய் அவர்களாலும் திட்டமிட்டு நடத்தி அந்த இடத்துல கூடக்கூடாத கூட்டம், அதை குறைவான இடத்தில் மிக மிக அதிகமான கூட்டத்தை சேர்த்து
இந்த உயிர் பலியை வாங்கிய அத்தனை நபர்கள் மீதும் கொலை குற்றம் சுமத்தி அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். இனி ஒரு காலத்தில் இது போன்ற அரசியலை தமிழ்நாடு அரசியல் வேறு எவரும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஊடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெளிமாநில ஊடகங்கள்லாம் ரொம்ப கொச்சையாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. படித்தவர்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பீத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இப்படிலாம் எழுதுறான். சோசியல் மீடியா உள்ளே போனாலே ரொம்ப அவமானமாக இருக்குங்க. வெளி மாநிலத்தில் இருக்குன்னா என்ன எழுதுறான், படித்தவர்கள் நிறைந்த மாநிலங்கிறவங்க நடிகனுக்கு பின்னால் போய்கிட்டு 40 பேர் செத்துருக்கிறாண்டாங்கிறான். அதெல்லாம் சோசியல் மீடியாவில் வருது இல்லை, எவ்வளோ வருத்தமாக இருக்குது நமக்கு. அப்போ படித்தவர்கள் இழந்த மாநிலம்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலேயே படித்தவர்கள் இந்த மாநிலத்தில் இந்த மாதிரி நடிகனுக்கு பின்னால் போகிறது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல். இப்போ சமூக ஊடகங்களில் நிறைய பொய் செய்தியாக போட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க சொல்லும்பொழுது, இந்த பொய் செய்தியை பரப்புறது அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு பலன் அளிக்குமா? ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இது மாதிரியான பொய் செய்தியை பரப்புறாங்கன்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இது அரசு பொய் செய்தி தான் பரப்புறாங்க, அதோட மாற்று கருத்து கிடையாது. திட்டமிட்டு 2 பேர் இருக்காங்க. அதாவது பல்வேறு கட்சிகள்லேருந்து போயிட்டு ஒருத்தர் அதிமுக, பிஜேபி, அப்புறம் இப்போ தமிழக வெற்றி கழகம் போயிட்டு, அதாவது இந்த நிர்மல்குமார் ஒருத்தர், அவர் ஐடிவிங்கில் அங்கே ஒர்க் பண்ணார், அவர் ஒருத்தர். அது இல்லாத பிரசாந்த் கிஷோரோட ஒர்க் பண்ணனா அந்த ஆதவ் அர்ஜுனா, இவங்க 2 பேரும் இணைந்து இந்த வேலையை மிக தெளிவாக நம்ம மேலே தவறு இல்லை, தமிழக வெற்றி கழகம் மேலே தவறு கிடையாது, நாங்கள் அனுமதி கேட்டோம், அங்கே அனுமதி கேட்டோம், இங்கே அனுமதி கேட்டோம், இதெல்லாம் என்னங்க இது? இவங்க அனுமதி கேட்ட 2 இடமும் பெரிய இடமா? அவங்க அரசு கொடுத்த இடம் சின்ன இடமா? இதுதான் நடக்கும். இந்த வாதத்தையே முதல்ல வைக்கிறது தவறு தானே. நீங்கள் கேட்ட இடம் மிக மிக குறுகலான ஒரு இடம், அந்த இடத்துல பண்ணியிருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இன்னும் அதாவது 100கணக்கான பேர் இறந்துருப்பான் அந்த இடத்துல. அந்த கூட்டத்தை கொடுத்துருந்தா இவங்க ஸ்டைலில் இந்த கூட்டத்தை அங்கே நடத்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகரித்திருக்கும். அந்த பாலம் ஓரமாக இருக்கு, ஒரு பாலம் இருந்தது, பக்கத்தில் நதி இருந்ததுன்றாங்க, ஆறு ஒன்று ஓடுதுன்றாங்க. ஆமாம், அந்த ஆற்றுல ஒன்று செத்துருவாங்க. அந்த ஆற்றுல காட்டிருக்காங்க, டிஜிபி சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம். ஆக இந்த இப்போ இது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால், இது எல்லாமே சோசியல் மீடியாவில் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. நாங்கள் நீங்கள் என்ன இடத்த கேட்டீங்க? நீங்கள் என்ன பெரிய கிரவுண்டு கேட்டீங்களா? அவங்க கொடுக்காத கொண்டாந்து ஒரு குறுகலான சாலையை கொடுத்தாங்க. நீங்கள் கேட்ட இடத்தை விட பெரிய இடத்தை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை கூட உங்களுக்கு சரியாக நீங்கள் பயன்படுத்தி அதற்கு தேவையான கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி அங்கே ஒரே ஒரு ஒழுங்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாதுங்க. இன்னைய வரைக்கும் இறந்தவன் 41 பேரும் உங்கள் ரசிகர் தான், விஜய் ரசிகர் தான். அதில் ஒரு சில பேர் பொதுமக்களாக வேடிக்கை பார்க்க போனவங்க இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க ஒன்றை பார்க்க வந்தவன் தான் செத்தான். அந்த செத்தவனுக்கு போய் பார்க்கறதுக்கு கூட 2ஆம் கட்ட தலைவர் இல்லைன்னா அது என்ன கட்சி? அது என்ன? அது மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஒரு நிகழ்வு நடந்து 2 நாள் ஆகுதுங்க. 2 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பனையூர்லேருந்து பட்டினம்பாக்கங்கிற ஒரு பங்களாவுக்கு போயிருக்காரு. இன்றைக்கி தான். ஏன்னு கேட்டால் அங்கே போய்ட்டு முற்றுகையிடறான், வீட்டில் போய் முற்றுகையிடறான். நீங்கள் விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி பொதுமக்கள் போய்ட்டு முற்றுகையிட ஆரம்பித்த பிறகு அந்த வீட்டிலேருந்து கிளம்பி பட்டினம்பாக்கங்கிற அங்கே ஒரு பங்களாவில் போய் தனிமையில் உட்காந்துருக்குன்னு நீ எதையுமே பேச மாட்டேங்கிற. உன் 2ஆம் கட்ட தலைவர்களை அங்கே அனுப்ப மாட்டேங்கிற. அனுப்பி அவன் வீட்டில் போங்கன்னா அந்த இழவு வீட்டில் போய்ட்டு கலந்துங்க, அந்த இழவாக போய் அந்த துக்கத்தை விசாரிங்க. இறந்தவன் பூரா நமக்காக தான் இறந்துருக்கிறான். அவனை போய் பார்க்க கூட இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் கிடையாது. அந்த மாவட்ட செயலாளர் தலைமறைவாயிட்டான், இந்த பொதுச் செயலாளர் புஷியானு தலைமறைவாயிட்டாரு, விஜய் அங்கே போகல கூட. இந்த மேலே இவங்களுக்குலாம் தகுதி இருக்கா இங்கே அரசியல் களத்தில் இருக்கிறதுக்கு? அதுதான் சொல்ல வரோம். அதுதான் அந்த அரசியல் புரிதல் இல்லை, இவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இவர் மனிதர்களையே பார்க்கலைங்க. மனிதர் இவனுக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவருக்கு வேற ஏதோ தோணுது, பிரமிப்பா இருக்கேன்னு கேட்டினா அவர் ஒரு அறைக்குள்ள தான் சொல்ல டெக்னீஷியனோட கூட சினிமா நடிக்கும்போது கூட பழகாத ஒரு நபர் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவருக்கு காமெடியாக தெரியுது. அதுக்கு தான் அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதெல்லாம் எதனாலன்னு கேட்டீங்கன்னா அது அவர் பார்த்து அந்த கூட்டத்தை பார்க்கறது, அவனை கை தட்டுறது, லைட் ஆன் பண்ணும்போது கை தட்டுறான், ஒரு சத்தம் போடுறாங்க, அதை ஏதோ ஒரு சிரிச்சுக்கிட்டே ரசிக்கிறாரு ஒரு உள்ள உட்காந்து. இல்லை எவ்வளோ கேவலமான ஒரு வேலை. அவன் பப்ளிக்கில் ஒரு அம்மா சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் உண்மையான அந்த களத்தில் சொல்கிறான். அது மீடியா கிட்ட களத்தில் சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒழுங்கு செஞ்சப்பட்ட ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ரவுண்டான அவரும் அந்த இடத்துல காவல்துறையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருந்துருப்பாங்க. இவர் வண்டி பாஸ் ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ காவல்துறை இருக்குதுங்க. அங்கே கூட்டத்துக்கு 25,000 பேர் வந்ததா சொல்கிறாங்க. 25,000 போலீஸ்னால அவங்களை கட்டுப்படுத்த முடியுமா? இல்லை, அவ்வளோ கொடுக்க முடியாதுல்ல. கொடுத்தா கட்டுப்படுத்த முடியுமா? அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏறி மரத்தில் தொங்குறான், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி தொங்குறான், ஸ்பீக்கர் மேலே ஏறி உட்காந்துருக்கான், வீடுகள் மேலே ஏறுறாங்க, கூரை மேலே ஏறுறான், ஆஸ்பெரா ஷீட் மேலே ஏறுறான், எதெல்லாம் கிடைக்குதோ ஏறுறான் மேலே. இது என்ன ஒரு தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு
இனம் வந்து புதுசாக இருக்குது. இது வந்து மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள். மக்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த அதை வந்து மக்கள் வந்து தன் பிள்ளைகளை இன்றைய தலைமுறையை வந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாத்தால்தான் இந்த கலாச்சாரமும் தமிழருடைய நாகரிகமும் தமிழருடைய பண்பாடும் நீண்ட நெடிய காலத்திற்கு ஈட்டு செல்ல முடியும் என்பதை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நிலை நீடித்தால் நம்மளுடைய கலாச்சாரம் முற்றும் முழுவதுமாக அழிந்துவிடும். ஏனைய மாநிலங்கள் தமிழ்நாடை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறான். அந்த நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு பெற்றோர்கள் தான் தன் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வயதானவர்களும் இந்த மோகத்திற்குள், சினிமா மோகத்திற்குள் ஆட்பட்டு இருக்கிறீர்கள். அது வேண்டாம், வெளியேறுங்கள் என்பது இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இந்த சோசியல் மீடியாவில் பணத்தை வாங்கி கொண்டு திட்டமிட்டு இந்த செயலை ஒரு கட்சி செய்த இந்த மாபெரும் படுகொலையை நியாயப்படுத்துவதற்காக கொடுக்கின்ற அற்ப காசுக்காக இந்த மாதிரி பெண்களும் ஆண்களும் பசங்களும் இந்த சோசியல் மீடியாவில் தவறான தகவலை பரப்புவோர்களை தமிழ்நாடு அரசு நீங்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களை கண்டிப்பாக நீங்கள் அடக்க வேண்டும். அவர்கள் யார் என்று கண்டிப்பாக பார்த்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். சட்ட ரீதியான நடவடிக்கை அவங்க மேல எடுக்கணும். இல்லைன்னா இது தொடரும். அடுத்தடுத்த ஒரு நியாயமான கொலை, ஒரு நியாயத்துக்கு ஒரு நியாயமான செய்தியை அநியாயமான செய்தியாக மாற்றுவதற்கான ஒரு மாபெரும் சதி இது. தமிழக வாழ்மை கட்சி வந்து இப்போ இல்லை, இதற்கு முன்னரே கூட வந்து இந்த போக்கை வந்து கண்டிச்சிருக்கீங்க. நிறைய நேரங்களில் உங்கள் வேல்முருகன் அவர்கள் வந்து மேடையிலே தமிழக வாழ்மை கட்சி தொண்டர்கள் வந்து இதை செய்கிறது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தமிழக வாழ்மை கட்சி வந்து ரோட் ஷோவே நடத்தக்கூடாது, எந்த கட்சியும் செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டையும் கூட நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புகளை வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. உங்கள் கட்சியின் தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா உங்கள் கட்சியிலையும் விஜயோட ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் கூட விஜயை பார்க்கணும்னு சொல்லி விருப்பங்கள் இருக்கலாம். உங்கள் கட்சியோட தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா சமூக வலைதளங்களில் சிலதை நாங்களும் வந்து ஆதரவு செய்திகளை பார்க்க முடிஞ்சுது. அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. தமிழ்நாடு அரசியல் களத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது சற்று வித்தியாசமாக இருக்கும். எங்கள் தலைவர் முற்று முழுவதுமாக இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு எதிரானவர்கள். அதில் வந்து ஒரு சிலர் ஆதரவு நிலை எடுத்திருக்காங்கன்னா அது வந்து நாங்கள் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும். பட் ஆனால் அது யாருன்னு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். அது எதற்காக அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு விசாரிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த ரோட் ஷோவுக்கு முற்று முதுகுலுமாக எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கிறார்னா, அவர் களத்தில் போராடியவர். தலைவர் வேல்முருகன் அவர்கள் களத்தில் தலைவர் அதான் சொல்றாரு, வாங்க போராடுவோம், உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தில் வந்து ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வாங்க போராடுவோம், நான் போராடிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட இருக்கிற தொண்டர்களை வைத்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் வாங்க போராடுவோம், போராடி வாங்க, நீங்கள் முதலமைச்சருக்கு வந்து அமருங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம் தான் தலைவர் சொல்கிறார். அப்படி போராடிய போராட்டங்கள் தான் தலைவர் வேல்முருகன் அவருடைய போராட்டங்கள். ஒன்றும் கிடையாதுங்க. கொக்கோ கோலா பெப்சி, அதாவது வந்து நெல்லை மாவட்டத்தில் எடுக்கிறான், தாமரைபரணி ஆற்றில் போயிட்டு 12 பைசா ஒரு லிட்டர் தண்ணி அரசுக்கு கொடுக்குறான். கொக்கோ கோலா நிறுவனம் வெறும் 12 பைசா அக்ரிமெண்ட் போட்டு எடுக்கிறான். தண்ணி எவ்வளோ தண்ணி எடுக்கிறான் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் தண்ணி எடுத்தணும், ஆற்றுலேருந்து எடுத்தன்னு கணக்கு. ஆனால் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியை உரிகிறான். இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி அத்தனை கட்சியும் அங்கே போராடிச்சு. ஆனால் யாருக்கும் செவி சாதிக்காத அரசு, அந்த நிறுவனம், தலைவர் வேல்முருகன் தலைமையில் அங்கே ஒரு போராட்டம் நடந்தது. தாமரைபரணி ஆற்றிலிருந்து தண்ணியை உரியக்கூடாதுன்னு கங்கை கொண்டாடில் ஒரு போராட்டம். அதில் அரசு அடுக்குமுறையும் இருந்தது, லத்தி சார்ஜ் வரைக்கும் நடந்தது. மண்டை உடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 13 பேருடைய மண்டை உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாங்க. தலைவர் அவர்களும் அங்குதான் இருந்தார். இது மாதிரி விஜய் ஓடிய மாதிரி தலைவர் வேல்முருகன் அவர்கள் அன்னைக்கு மண்டை அடித்து உடைக்கும் போது தன் தொண்டர்களுடைய மண்டை ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கும் போது கட்டி அவர்களை அணைத்து அரணாக நின்றால் தலைவர் வேல்முருகன் அவர்கள். இவர் மாதிரி விஜய் ஓடிய மாதிரி ஓடி போய்ட்டு ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் கூட சந்திக்காத, ஓடி போய் உள்ள 2 நாளாக ஏந்திரிக்காத படுத்து கிடக்கிற தலைவர் அவர் கிடையாது. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான போராட்டங்கள், செம்மரம் வெட்டினார்கள் என்று, அதாவது ஏதோ சொல்லி பொறுக்க போனவனெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு 23 பேரை காக்கை குருவிகளை சுடுற மாதிரி சுட்டு கொன்னவனை எங்கே ஆந்திரா சுட்டு கொள்றான். இங்கேருந்து படையெடுத்து அங்கே போய் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார்.
அங்கே போய் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணார். இங்கே ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டம் பண்ணார். அதே மாதிரி நீ கெயில் நிறுவனங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் கொங்கு மண்டலத்தை பூரா அழிச்சான். அந்த கெயில் நிறுவனம் பைப்பு குழாய் பதிப்பு திட்டம் என்பது எங்கே தொடங்குறான்? ஈரோட்டில் தொடங்கி அப்படியே சேலம் வழியாக வந்து தருமபுரி கிருஷ்ணகிரின்ட்டு வரான். இதை வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை அணிதிரட்டி விவசாயிகளோடு இணைந்து போய் என்ன பண்ணுறாரு, கெயில் நிறுவனத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தலைமை அலுவலகம் சேலத்தில் இருக்குது. அதை ஒரு நாள் முழுவதும் முற்றுகையிட்டு பதித்த குழாயை மீண்டும் வெளியேற்ற வைத்தார். வெளியேற்றினா வெளியே கூட போடக்கூடாதுட்டாரு. அந்த அவன் அத்தனைக்கும் உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் பண்ண, நீ லாரி வச்சு அந்த நிலத்திலேருந்து விவசாய நிலத்திலேருந்து பைப் அத்தனையும் வெளியே ஏற்றிட்டு போனாதான் நான் வெட்ட எழுந்திருப்பேன்ட்டாரு. ஒரு நாள் முழு அதுக்கு உத்தரவாதம் வாங்கி அதே மாதிரி பதித்த குழாயை லாரி வச்சு அந்த 3-4 மாவட்டத்திலையும் வெளியேற்றின பிறகுதான் அந்த போராட்டத்தையே கைவிட்டார் தலைவர் வேல்முருகன் அவர்கள். இன்னைக்கு கதிராமங்கலமா இருக்கட்டும், எதுவும் எல்லா போராட்டமும் எந்த போராட்டத்துக்கு ஒன்றில் கோபேக் மோடின்னு சொல்லி, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி போராட்டம். வான்வழி மார்க்கமாக போனார், அதாவது தரை வழியாக ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து அழகாக அவர் கூட்டிட்டு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடியை. அங்கே போயிட்டு ஒரு போராட்டம், மாபெரும் போராட்டம். அந்த போராட்டத்தில் வெளியில் வர இருந்த அந்த சோத்தெல்லாம் வெளியே உடச்சானுங்க. உள்ளேருந்து கார் வர்றதுக்கு வர முடியாத நரேந்திர மோடி வான்வழி மார்க்கமாக சென்று அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு திரும்பவும் வான்வழி மார்க்கமாக போன வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தலைவர் வேல்முருகன் அவர்கள். ஆக இது மாதிரி நாங்கள் களத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நேராக வருவேன், நான் ரோட் ஷோ பண்ணுவேன், ஒரு இடத்துல மாநாடு போடுவேன், இதை வச்சுட்டு நான் எனக்கு மக்கள் ஓட்டு போடணும்னு நினச்சா எந்த விதத்தில் நியாயம்? அது தவறுங்கிறோம். ரோட் ஷோ என்பது தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஏனைய அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே அந்த ரோட் ஷோ என்பது இதன் பிறகு நடத்தக்கூடாது, அதுக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கை. களத்தில் நடக்கும் போரை தாண்டி, களத்தில் நடக்கும் சில பிரச்சனைகள் தாண்டி இணையத்தில் பெரும் பிரச்சனைகளை வந்து உருவாக்குறாங்க. பொய் செய்திகள் மூலியமாக தொடர்ந்து பரப்புரைகள் மேற்கொண்டப்பட்டு மக்களுக்கு தவறான செய்திகள் கொண்டு சேர்க்கிறதுலே வந்து முதன்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட ஈடுபட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு இணைய உலகத்தில் உங்களுடைய கட்சியோடைய பதிவுகளும் நீங்களும் வந்து ஒரு நல்ல செய்திகளை மட்டும் உங்களுடைய தலைவர், தமிழக வாழ்வு கட்சிக்கு தலைவரையும் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய பல தகவல்களையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் சொன்னிக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி.